தங்கமயில் அவங்க அம்மாவும் ஃபோன் காலில் இருக்காங்க. தங்கமயில் பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறா. அவங்க அம்மா, நான் சொல்கிறத கேளு, அவர் கூடவே இரு, நீ எவ்வளோ முக்கியம்னு நீ சொல்லி காட்டிகிட்டே இருன்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. கதிரும் ராஜியும் வீட்டில். ராஜி ஒரு கதை சொல்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கையில் எவ்வளோ அடி வாங்குறோமோ அவ்வளோ பெரிய ஆளாக மாறுவோன்னு சொல்கிறாங்க. கதிர், வேறு வேலை இருந்தால் பாரு, நீ வேணால் டியூஷனுக்கு பதில் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ராஜி, உனக்கு இது தேவைதான். சக்திவேல் எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லா குமரவேல் கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேசணும்னு சொல்கிறாரு. வடிவு சொல்கிறாங்க, அவங்க பொண்ணு பார்த்துட்டு போய் நம்ம எதுவும் சொல்லலைல்ல. சக்திவேல் சொல்கிறாரு, பொண்ணோட அப்பா தான் ஃபோன் பண்ணார், அதுக்கு தான் என்னன்னு கேட்டார், அண்ணன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். முத்துவேல், ஒரு நல்ல நாளாக அவங்க வீட்டுக்கு போய் பேசிடலாம், ஆனால் கல்யாணத்துக்கு முத நாள் ஓடிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சக்திவேல், நான் அப்படியே பையனை வளர்க்கலன்னு சொல்கிறாரு. முத்துவேல் கொஞ்சம் கண் கலங்குறாரு. சக்திவேல், அண்ணன் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு சமாளிச்சிட்டாரு. வடிவு, இன்றைக்கே போய் பேசுவோன்னு சொல்கிறாங்க. சக்திவேல், ஊரே வியக்கிற மாதிரி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிவிடுவோம். காந்திமதி, அப்படியே பழனிக்கும் கல்யாணம் பண்ணிடலாமேன்னு கேட்குறாங்க. முத்துவேல், அவன் ஃபஸ்ட்டு இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. காந்திமதி, சரி நான் போய் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. கோவிலில் மீனாவும் செந்திலும். மீனா, அவங்க அப்பாவுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. மீனா, நான் அப்பாவை நேரில் பார்க்க முடியலன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில், சரி நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரமாக பார்த்து மீனா அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு வராங்க. மீனா சொல்கிறாங்க, இப்போ தான் நினச்சோம், சரி பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஜனார்தனன் ஜாடமாடியாக திட்டுறாரு. செந்தில், வாழ்த்தலான்னு வந்தவளை இப்படி பேசுகிறீங்களேன்னு கேட்குறாரு. என் பொண்ணை தூக்கிட்டு ஓடின பையன் நீ பேசாத, இவங்க என் முன்னாடி வந்து என் பர்த்டேவை நாசம் பண்ணிட்டாங்க, கோயிலை விட்டு வீட்டுக்கு போகிறாரு. செந்தில், வருத்தப்படாத, அர்ச்சனை பண்ணி பார்த்துட்டல. மீனா, பிறந்ததுலேருந்து இவங்க என் மேலே வச்ச பாசம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கிச்சனில் தங்கமயிலும் கோமதியும். கோமதி உடம்பை பற்றி விசாரிக்கிறாங்க. நான் ஏதாவது உதவணுமான்னு தங்கமயில் கேட்குறாங்க. இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. தங்கமயில் ரூமில் யோசித்து நான் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு போகலன்னு டிசைட் பண்ணுறாங்க. அதை அவங்க அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரின்னு அத்தை சொல்லவும் திரும்பவும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு தான் தலைவலியாச்சே, அதனால் போகாமல் இருந்திருப்ப அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பழக்கெல்லாம் ரொம்ப நாள் பண்ண முடியாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரவணன் வாட்ச் பார்க்குறாரு. டைம் ஆச்சே, இன்னும் சாப்பாடு வரலையேன்னு ஃபோன் பண்ணுறாரு. மயில் ஃபோன் எடுக்கல. சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மயில் இன்னும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மா, இனிமேல் அவள் கொண்டு வர மாட்டா, நீ அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி கேட்டியா, உடனே அதை மறந்தா மாதிரி தலையில் அடிச்சுக்கிறாரு. அவங்க அம்மா, நீ வீட்டுக்கு வந்து சாப்பிடு, இல்லாட்டி கடையில் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க.